பார்த்துட்டு வந்ததை நான் சொல்றேன். சபரியோட டீமும் டீமை பத்தி எனக்கு ஆல்ரெடி ஒரு பிஆர் இருக்குன்றது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அது திவ்யாவுக்கு தான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ திவ்யாவுக்கு ஒரு பிஆர் டீம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இப்ப பிக் பாஸ் மார்னிங் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான டாஸ்க்கை தந்திருக்காரு. எல்லாருமே மாத்தி மாத்தி உண்மையா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன டாஸ்க்ன்றதை உங்களுக்கு முதல்ல புரிய வச்சிடுறாங்க. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டில் இருக்கவங்க பிஆர் டீமை செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க யாரையாவது நினைப்பீங்கல்ல, அது யாரு? அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பிஆர் டீமை செட் பண்ணி தான் அவங்க இவ்வளவு நாள் சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது யாரு? எந்த காரணத்தை வச்சு நீங்க அப்படி யோசிக்கிறீங்கன்றத சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருத்தரை தான் சொல்லணும்னு இல்லை, 2-3 பேரை கூட சொல்லிக்கலாம். இந்த இடத்துல சாண்ட்ரா சொல்றதுக்காக வராங்க. சாண்ட்ரா சொல்றதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் லைக் போடாம இருக்கவங்க தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாண்ட்ரா இந்த மாதிரி கேம் ஆடினா சூப்பரா ஆடுறாங்கங்க. அதாவது அவங்க கருத்தை பதிவு பண்ண வேண்டிய இடத்துல சூப்பரா அவங்க கருத்தை சொல்றாங்க. அதாவது சொல்ற விதம்னு ஒன்று இருக்கு. எப்படி சாமர்த்தியமா சொல்லணுமோ அப்படி பண்றாங்க. இந்த சிம்பத்தி கேம்னு ஒன்று பண்ணாங்க பாருங்க. ஒரு 3 வாரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சிம்பத்தி கேம் பண்ணி எப்படியாவது ஆடியன்ஸை நம்ம பக்கம் திருப்பிடலாம்னு நினைச்சாங்க. அது ஹெவியா ஃபிளாப் ஆயிடுச்சு. ஒழுங்கா இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டாங்கன்னா கூட ஓட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஜெயிக்கிற வாய்ப்பு அவ்வளவுதான் போயிருச்சு. ஜெயிக்கலாம் முடியாது, பட் ஓட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, சாண்ட்ரா அப்படி என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, எங்க ப்ரோமோ வந்ததில்ல, அது நானும் பிரஜினும் உள்ள வரப்போறோம்னு ப்ரோமோவை விட்டாங்கல்ல, அந்த ப்ரோமோவை பார்த்து பிஆர் டீம் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அதாவது நிறைய பிஆர் டீம் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. 2 பேர் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் கமருதீனுக்கு பண்ணுறோம், நாங்கள் வந்து சபரிக்கு பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணட்டுமான்னு எங்கள் கிட்ட கேட்டாங்க. அது மூலியமா இவங்க 2 பேருக்கு பிஆர் டீம் இருக்குன்றது எனக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு. ஒன்று கமருதீன், இன்னொன்று சபரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இருக்கு போல, நமக்கு தெரியல. ஏன்னா வந்து எல்லாருமே அப்படி பார்த்தா எனக்கு எல்லாரையும் யோசிக்க தோணுது. எல்லாருமே வச்சிருப்பாங்களோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இல்லைனா சுபிக்ஷாக்கு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இவங்க கெத்து, அவங்க மாசுன்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். ட்விட்டரில் நான் சொல்கிறேன், நிறைய பேர் போஸ்ட் போட்டு பார்த்துருக்கேன். இப்போ சாண்ட்ராக்கு கூட சாண்ட்ரா குயின் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒன்று அவங்க பிடிச்சி போய் பண்ணலாம், இல்லைனா பிஆரா கூட பண்ணலாம். அதனால என்னால் சொல்ல முடியல. சுபிக்ஷாக்கு தான் ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கேன். ஸோ அப்போ சுபிக்ஷாக்கு எந்த ஒரு பிஆரும் இல்லைன்றதை நம்மளா புரிஞ்சுக்கலாம். நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து சரி, முதல்ல இவங்க 2 பேருக்கு பிஆர் இருக்கிறதா சொன்னாங்களா? அடுத்ததா விக்கல்ஸ்க்கு சொல்றாங்க. விக்கல்ஸ்க்கு பொதுவாகவே ஒரு டீம் இருக்கு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பசங்க இருக்காங்க, ஒரு டீம் இருக்கு. அதனால அவர் ஆப்வியஸா வந்து பிஆர் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கும். அவரோட டீமை சேர்ந்தவங்க பண்ணுவாங்க. ஸோ விக்கல்ஸும் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அடுத்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுதான் சரியான பாயிண்ட். வைல்டு கார்டு என்ட்ரிஸா இவங்கெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்தது பார்த்தீங்களா? அந்த டைம் நிறைய பிஆர் டீம் இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யாரு? பிரஜினியும் சாண்ட்ராவையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. வேலை அநியாயத்துக்கு சொல்லியிருக்காங்க போல. இல்லை அதெல்லாம் செட் ஆகாதுன்னு இவங்க மறுத்திருக்காங்க. அப்படி மறுக்கும் போது அந்த பிஆர் டீம் ஒன்று சொல்லியிருக்காங்க, உங்க கூட வேற ஒருத்தங்க வரப்போறாங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் பிஆர் ஒர்க் பண்ண போறோம், நீங்க சீக்கிரமா உங்க முடிவை சொல்லுங்க, நாங்க பண்றோன்ற மாதிரி பேசியிருக்காங்க போல. ஆனா இவங்க கடைசியில் அதெல்லாம் ஒத்து வரல அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்க கூட வரப்போறதுல யாரோ ஒருத்தர் பிஆர் டீமை செட் பண்ணியிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. என்ன சொல்றாங்கன்னா, நானோ பிரஜினோ செட் பண்ணல, அது எங்களுக்கு 100% தெரியும். நான் வீட்டுக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே அமித் கிட்ட இந்த விஷயத்தை கேட்டுட்டேன். அமித், நீங்க இந்த மாதிரி பிஆர் டீம் ஏதாவது செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். அமித் என்ன சொன்னார்னா, அப்ரோச் பண்ணாங்க, பட் அமௌண்ட் கொஞ்சம் பெருசா கேட்டாங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகல, அதனால வந்து நான் பிஆர் டீமை செட் பண்ணலன்னு அமித் சொன்னாரு. அப்ப அமித் பண்ணல, நானும் பண்ணல, பிரஜினோ பண்ணலனா ஆப்வியஸா மீதி இருக்கிறது திவ்யா. திவ்யா கண்டிப்பா பிஆர் டீமை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ திவ்யாவும் பிஆர் டீமை செட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க. திவ்யா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் திவ்யாவுக்கு புதுசாக ஒரு முட்டு கொடுக்குறாங்க. பிஆர் டீம் செட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. என்ன நெகட்டிவ், இன்னொருத்தரை தாக்குறதுக்கு பிஆர் டீமை செட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு பிஆர் டீமை செட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இதையே என்னால் ஏற்றுக்க முடியல. எதுக்கு? நீங்கள் நல்லா விளையாண்டா மக்கள் ஆதரிக்க போகிறாங்க. எதுக்கு பிஆர் டீமை உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு? நீங்கள் ஷோவில் நல்லா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் பாராட்ட தானே போகிறாங்க. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு பிஆர் டீம்ன்றது ஒரு கேள்வி. பிஆர் டீம் வைக்கிறதுக்கு சமாளிஃபிகேஷன். ஏன்னா வந்து போன வாட்டி ராணா வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாரு பிஆர் டீம் வச்சுக்கிட்டேன்ட்டு. அதெல்லாம் வந்து நீ விளையாடு பண்ணி நல்லா விளையாண்டா மக்கள் சப்போர்ட் யாருமே நெருங்க முடியாதுங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மக்கள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, கரெக்டுன்னு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா 100 பிஆர் ஒர்க் பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி திவ்யாவை நிறைய பேர் என்ன அட்டாக் பண்ணுறாங்கன்னா, மற்றவங்களாவது பிஆர் ஒர்க் தான் பண்ணுறாங்க, ஆனால் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்களை காலி பண்ணுறதுக்கான ஒர்க்கும் பண்ணுறாங்க. அதாவது சாண்ட்ராக்கு நடுவில் ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட்டது. அதாவது பிரஜின் போனதுக்கப்புறம் இவங்க ட்ராமா பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சாண்ட்ராவை வெளுத்து வாங்கிட்டாங்க எல்லாரும். சேச்சி ட்ராமா குயினா அப்படி இப்படின்ட்டு. அதில் பெரிய பங்கு திவ்யாவுக்கு தான் இருக்குன்ற மாதிரி பிரஜின் ஒவ்வொரு பேட்டியும் சொல்லிட்டு இருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க,
திவ்யா வந்து பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதை இந்த இடத்துல கரெக்டாக சாண்ட்ரா வெளிப்படுத்தியிருக்காங்க. திவ்யா எதுவுமே பேசல. திவ்யா யாரை சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.